லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்கள். நாம் இணைந்து பயணிப்போம். லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறோம். வணக்கம். வணக்கம் சின்ன. பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் மும்பைக்கு போகும்போது மும்பை பற்றி ஒரு கருத்தை பேசியிருக்காரு. அது இப்போ ரொம்ப சர்ச்சையாக இருக்குது. அங்கே இருக்கிறவர்கள் இவருக்கு ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருக்காங்க. இது ரொம்ப ஒரு பதட்டமாகவும் இருக்குது அப்படின்னு நிறையா ஒரு ப்ரெஸ் மீட் அப்போ சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கருத்தில் என்னென்னா உங்களை கேட்குறது, ஏன்னா நீங்கள் மும்பையில் இருந்தீங்க, உங்களுக்கு மும்பை மக்கள் அந்த அரசியல் உங்களுக்கு முழுமையாக தெரியும். இப்போ அவங்களுடைய பார்வையில் இது அண்ணாமலையோட கருத்து எப்படி இருந்துச்சு நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, அண்ணாமலை இப்போ மும்பையில் 15ஆம் தேதி மாநகராட்சி தேர்தல் நடக்குது. அதனால் தேர்தல் பிரச்சாரத்தில் எல்லாரும் இப்போ இதாக இருக்காங்க. இவர் தமிழர் பகுதி உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரம் பண்ணுறதுக்காக இவர் போயிருக்காரு. அப்போ பேசும்போது இவர் மும்பை நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதனால் மும்பை ஒரு மகாராஷ்டிரா சிட்டி, மகாராஷ்டிராங்கிற எல்லைக்குள்ளே இல்லை, மும்பை ஒரு இன்டர்நேஷ்னல் சிட்டி அப்படிங்கிற பொருள்பட அந்த வார்த்தையை தான் சொல்கிறார். மும்பை நாட்ட மகாராஷ்டிரா சிட்டி, அது இன்டர்நேஷ்னல் சிட்டி அப்படின்னு. அப்படின்னா இந்தியா சிட்டி கூட கிடையாது, இன்டர்நேஷ்னல் சிட்டி. அந்த அளவுக்கு மும்பை வளர்ச்சியாக இருக்குது, மும்பையோட பெரும் வணிக சந்தையாக இருக்குது, நல்லா வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது தான் அதோடைய பொருள். ஆனால் தேர்தல் நேரத்தில் சில வார்த்தைகளை சொல்லக்கூடாதுல்ல, அது எப்படி வேணாலும் மாற்றலாம். இப்போ அவர் மும்பை ஒரு லோக்கல் சிட்டி கிடையாது, இந்தியாவுடைய ஒரு லோக்கல் சிட்டி கிடையாது, அது ஒரு இன்டர்நேஷ்னல் சிட்டின்னா இந்த சர்ச்சையாக வந்திருக்காரு. இப்போ மும்பை மகாராஷ்டிரா சிட்டி கிடையாது அப்படின்னு சொன்னோன்னா அவங்க என்ன சொல்லலாம், அப்போ மராட்டியர்களுக்கு சொந்தம் கிடையாது அப்படிங்கிற பொருளில் இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய சிவசேனாவின் இன்னொரு பிரிவு, உத்தவ் தாக்கரே, ராஜ் தாக்கரே பிரிவு, அந்த கட்சியில் மணிசங்கர் ஐயர் ஒரு வார்த்தையை சொன்னி பிஜேபி கையில் எடுத்தாங்க. அதே மாதிரி பொருள் இது. அண்ணாமலை சொன்னதோடைய பொருள் எல்லாருக்கும் தெரிந்தது தான். ஆனால் அவர்கள் ஒரு அரசியல் செய்கிறதுக்காக அதை செய்கிறாங்க. அதில் ராஜ் தாக்கரே எனக்கு ராஜ் தாக்கரேயும் பிடிக்கும், பால் தாக்கரேயும் பிடிக்கும். ஏன்னா 2 பேருமே கார்ட்டூனிஸ்ட். பால் தாக்கரேயும் ஆர்கே லக்ஷ்மணும் ஒன்றா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒன்றா பக்கத்து டேபிளில் உட்காந்து கார்ட்டூன் வரைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. பின்னாடி பால் தாக்கரே அரசியலுக்குள்ள இந்த மண்ணின் மைந்தர்கள் கோஷத்தை பேசி அவர் அரசியலில் தலைவராக வளர்ந்து அவர் இருந்தார். அதே பால் தாக்கரேவே ஆர்கே லக்ஷ்மணன் கார்ட்டூன் வரைஞ்சிக்கிட்டு இருந்தார். அப்படி அதன் பிறகு பால் தாக்கரேயுடைய கார்ட்டூன் வாரிசாக ராஜ் தாக்கரே வந்தார். அப்படி 2 பேருமே கார்ட்டூனிஸ்டுகள். அந்த அடிப்படையில் எனக்கு இருவரையும் பிடிக்கும். இன்னொன்று, அவர்கள் மொழி சார்ந்த மண் சார்ந்த உரிமையை பேசக்கூடியவர்கள் என்பதாலும் பிடிக்கும். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு அரசியலை தான் நானும் பேசுகிறேன். அதனால் அவர்களுடைய கோரிக்கையில் இந்த தவறு கிடையாது. பால் தாக்கரே அவர்கள் முன்னெடுத்த கோரிக்கையோ இதோ எந்த வகையிலும் தவறு கிடையாது. எங்கே சிக்கல் வந்துட்டான்னா, அவங்க மும்பையை சூறையாடுபவர்கள் அல்லது மும்பையை வேட்டையாடியவர்கள் யார் என்பதில் கணிப்பதில் தவறு விட்டாங்க. மும்பையை மராத்தியர்கள், தமிழர்கள் நிறைய வேலைக்கு போனாங்களான்னா போனாங்க, நிறைய பேர் போனாங்க. அப்போ பலரும் செய்ய முடியாத வேலைகள், கடினமான வேலைகள் எல்லாம் தமிழ்நாட்டை குறிப்பாக தென்பகுதியை சேர்ந்த தொழிலாளர்கள் நிறைய மும்பை தமிழர்கள் மும்பைக்கு இடம்பெயர்ந்தாங்க, வேலை பார்த்தாங்க. இங்கே இருக்கிற சென்னைக்கு வராமல் அங்கேருந்து அவ்வளோ தூரம் போய் மும்பைக்கு வேலைக்கு போனாங்க. இப்போ எப்படி வடக்கன்கள் வராங்க, நம்ம வட இந்தியர்கள் வராங்க தமிழ்நாட்டுக்கு, அதே மாதிரி மும்பைக்கு போனாங்க, வேலை பார்த்தாங்க, இது பண்ணாங்க. ஆனால் ஒரு காலமும் அவர்கள் மும்பையுடைய மராத்தி மொழியை சிதைத்ததில்லை தமிழர்கள். அங்கே அவர்கள் இயல்பான வேலை செஞ்சாங்க, வச்சாங்க. அப்போ அரசு பணிகள்லாம் ஆள் வரமாட்டாங்க. அதனால் பல பணிகளுக்கு தமிழர்களை வலுக்கட்டாயமாகவும் இதுவும் கூப்பிட்டு வச்சு சேர்த்துக்கிட்டது, அந்த மாதிரி கதைகள்லாம் உண்டு. அப்படி ஒரு மண் டெவலப் ஆகாத ஒரு சூழலில் அந்த மண்ணை சேர்ந்த பெருவாரியாக கலந்துக்கிட மாட்டாங்களே, வளரும் பிறகு தான் நமக்கு புரியும். அப்படி ஒரு சூழலில் மும்பை தமிழர்கள் அங்கே இடம்பெயர்ந்து வாழ்ந்தாங்க. ஆனால் அவர்கள் மராத்தியர்களை எந்த வகையிலும் இது பண்ணலை. ஆனால் இது அங்கே இருக்க ஒரு அரசியல் எழுச்சி அங்கே காங்கிரஸ் தான் இதாக இருந்தது, செல்வாக்காக இருந்தது, கம்யூனிஸ்டுகள் இருந்தாங்க. அதன் பிறகு அந்த தொடக்கத்தில் ஆரம்பத்தை சொல்கிறேன் நான், பால் தாக்கரே காலத்து இந்த கதை சொல்கிறேன். அப்போது பால் தாக்கரே அரசியலுக்குள்ளே வர்றாரு. அப்போ அவர் மண்ணின் மைந்தர்கள் கோஷத்தை முன்னெடுக்கிறாரு, அம்ச்சி மும்பை அப்படிங்கிற இதை முன்னெடுக்கிறாரு. அப்படி பேசி வரும்போது அவர் எதிரிகளாக தமிழர்களை கட்டமைச்சார். இப்போ இங்கேருந்து வட இந்தியர்கள் வராங்களே, இந்த வட இந்தியர்கள் நம்மளோட எதிரிகள் கிடையாது.
இவங்க இங்கே உழைக்க வர்றாங்க அவர்களுக்கான முறையான ஒரு அனுமதி சீட்டுகள் இதெல்லாம் கொடுக்கணும். காலகட்டம்னு இருக்குது, கொடுக்கணும். வர்றவங்க யார் என்னங்கிறதுல தெளிவு இருக்கணும் அப்படிங்கிறது கோரிக்கை வைக்கிறோம்ல. அதே மாதிரி அங்கே வந்து மும்பை தமிழர்கள் வந்தாங்க, வேலை பார்க்குறாங்க. மண்ணின் மைந்தர்களுக்கு முழு உரிமை கிடைக்கணும், அவங்க முழு உரிமை அவர்களுக்கு தான் கிடைக்கணும். 80% வேலையோ 90% வேலையோ அந்த மண்ணின் மைந்தர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதான் நியாயமானது. அது போக மீதி வேலைகளை வந்து மற்றவர்கள் கொடுக்கலாம். அப்படி தான் இருக்கணும். அப்போ அந்த மாதிரியான கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர் பண்ணார். ஆனால் எங்கே சிக்கலாயிட்டுனா அவர் வந்து இந்துத்துவ அரசியலுக்குள்ளே போயிட்டார். அவர் மதம் சார்ந்த வெறுமனே மராத்தியர்களுடைய அரசியலை முன்னெடுக்காமல் அதை மதத்துக்குள்ளே கொண்டு போய் அவர் வந்து சங்கியாக மாறி போனார். அதனுடைய விளைவு பாஜகவும் சிவசேனாவும் நெருக்கமாக மாறுறாங்க. அப்போ மும்பையை சூறையாடுபவர்கள், மும்பையை கைப்பற்றி வைத்திருப்பவர்கள், மகாராஷ்டிராவை கண்ட்ரோலில் வச்சுருக்கவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள பக்கத்தில் இருக்க குஜராத்தி மார்வாடிகள் தான் மும்பையின் அதிகாரமிக்க நபர்கள் இப்போவும். அந்த சிவசேனா அன்றைக்கு வந்து மதம் சார்ந்து அந்த முன்னெடுப்பு எடுத்ததுனால தான் அவங்களோட ஆட்சி அதிகாரத்தில் அமர முடிஞ்சுது. அன்னைக்கு அது சரியாக இருந்திருக்கலாம். இல்லை, அதை மதம் சார்ந்ததை அவங்க செய்ய ஆரம்பித்த உடனே அது வந்து காங்கிரஸுக்கு எதிரான நிலைப்பாடாக எடுத்து அவங்க பண்ணாங்க. காங்கிரஸ் இஸ்லாமியில் சார்ந்ததாக நினைச்சு இவர்கள் இந்துத்துவம் சார்ந்ததாக போயிடுச்சாங்க. ஆனால் மொத்தமாக அவர்கள் மராத்தி மண் சார்ந்து இருந்திருந்தா மொழி சார்ந்த ஒரு கட்சியாக வளர்ந்துருக்கும். இப்போ சிக்கல் என்ன ஆகி போச்சுன்னா இவங்க கூட பாஜக கூட்டணி வச்சு மெல்ல மெல்ல வந்து ஒட்டுண்ணி வந்து அரிச்சு அது வந்து பெருசாக மாறிடுச்சு. சிவசேனா சொல்லி முடிச்சு. இன்றைக்கி வந்து சிவசேனாவை ரெண்டாக பிரித்து உடச்சி கட்சியை துவக்கி வைத்தவர்களே வந்து செல்லா காசாக மாறுற நிலைக்கு கொண்டு போயிட்டாங்க. ஒரு ஆட்டோ டிரைவர்கிட்ட தூக்கி சிஎம் ஆக்கி விட்டாங்க. அப்படி ஆகி பிரித்து வச்சு சிவசேனா உடைச்சிட்டாங்க. பாஜகவுடைய நரித்தந்திரமே அதுதான். அவனை எதிர்க்கிறவனை கூட விட்டுருவாங்க, கூட்டணி வச்சவனை முதல்ல சோழியம் முடிப்பாங்க. இன்றைக்கி அதிமுகவுக்கு அது ஒரு எச்சரிக்கை மணி. சிவசேனாவை காலி பண்ணது பிஜேபி தான். நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பிஜேபி தான் உட்கார்ந்துருக்கு, கூட்டணி ஆட்சியாக வச்சுருக்காங்க. இப்போ எதிர்நிலையில் வந்து பால் தாக்கரே உருவாக்கிய கட்சியான சிவசேனா வந்து எதிர்நிலையில் இருக்குது. அந்த கட்சியோட பிரிவு அந்த பிரிவு இருக்குது. அதே மாதிரி சரத்பவார் அவருடைய கட்சியும் உடைச்சி அதுலேருந்து ஒருத்தங்களை பிரிச்சுட்டாங்க. அப்படி வந்து உடைச்சி விடுறதுல பாஜக வந்து தெளிவாக வேலை பார்ப்பாங்க. இப்போ இந்த தேர்தல் பிரச்சாரம், மாநாட்சி தேர்தல் பிரச்சாரம் நடக்குது. இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு இவர் போகிறாரு, அண்ணாமலை போகிறாரு. இப்போ இந்த வார்த்தைகளை இவர் சொல்லும்போது இவர் பாஜக மீது ஏற்கனவே அங்கே வந்து சிவசேனா ஒரு எதிர்ப்பு மணலில் இருக்கிறாங்க. இப்போ இவர் இந்த மாதிரி வார்த்தையை விட்ட உடனே அவருக்கு தெரியாதா, ராஜ் தாக்கரேக்கு தெரியாதா அண்ணாமலை சொன்னதோடைய பொருள் என்னன்ட்டு? தெரிஞ்சாலும் இவர் சொல்கிறத வந்து ட்விஸ்ட் பண்ணி திருப்பி விட்டு மாற்றணும் அப்படிங்கிற அரசியல். இது தேவையில்லாதது தான். நீங்கள் போனீங்களா, பேசுனீங்களா? அவரும் வந்து பெரிய இதை அரசியலாக மாற்றணுங்கிறதுக்காகலாம் அண்ணாமலை பேசல. இயல்பாக சொன்னார், மும்பை வந்து சாதாரண ஒரு வெறுமனே மகாராஷ்டிரா நகரம் கிடையாது, அது ஒரு இன்டர்நேஷ்னல் நகரம் அப்படின்னு சொன்னார். இந்திய நகரம்னு கூட சொல்லலை, இன்டர்நேஷ்னல் நகரம்னு சொல்கிறார். அதை கூட வந்து மகாராஷ்டிரா மும்பை வந்து ஒரு லோக்கல் சிட்டி கிடையாது, ஒரு இன்டர்நேஷ்னல் சிட்டினா இந்த அரசியல் வந்திருக்காது, இந்த பிரச்சனை வந்திருக்காது. மகாராஷ்டிரா சிட்டி கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்து அப்போ நாங்கள் எங்கள் மராத்தியர்களுக்கு இது சொந்தம் கிடையாது, உரிமை இல்லையா, எங்கள் உரிமை இல்லையா அப்படிங்கிற வரோம். இப்போ நம்ம தமிழ்நாட்டை, சென்னை வந்து தமிழர்களுடைய இது கிடையாது அப்படின்னு சொன்னால் தமிழர்களுக்கு கோவம் வரும்ல. அது மாதிரி தான் சென்னை தமிழர்களுடையது அப்படிங்கிறதான் இது. தமிழ்நாடு வந்து ஒன்றும் தமிழர்களுக்கு சொந்தம் இல்லைன்னா நமக்கு கோவம் வரும்ல. அதை மாதிரி அவங்க அதை ட்விஸ்ட் பண்ணி மாற்றி அரசியல் பண்ணுறாங்க. இதுதான் இதில் நடந்தது. இப்படி இந்த நிலைமையில் இருக்கும்போது அவங்க வந்து எப்படி ஒரு அண்ணாமலை முன்னாள் ஒரு கட்சி தலைவர் இருந்திருக்காரு, அவருக்கு வந்து கால்களையே வெட்டுவோம் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை மணியாக கொடுக்கறது, இந்த மாதிரி அநாகரிகமான பேச்செலாம் எப்படி இருக்குது? இல்லை, அதான் அந்த பேச்சுகள் வந்து பொதுவாக இருக்கும் தான். அந்த காலத்தில் பால் தாக்கரே காலத்தில் அதே ராஜ் தாக்கரே மேடையில் பேசுகிறார், மட்ராசி லுங்கி விட்டா புங்கி பஜாவுன்னு. அது ஒரு ஆபாசமான மராத்தி பேச்சு. அது வந்து மிக கொச்சையான ஆபாசமான சொல். அதை வந்து அன்றைக்கு அவர்கள் முன்னெடுத்தார்கள். அந்த இதுதான் முன்னெடுத்ததோடைய விளைவு தான் எதிரி யாருன்னு அவங்களால கணிக்கல அப்படிங்கிறத சொல்கிறேன். அவர்கள் நியாயப்படி மும்பையோடைய மொழி பேச்சு மொழியாக மராத்தி இருந்திருக்கணும், மகாராஷ்டிராவுடைய பேச்சு மொழியாக மராத்தி இருந்திருக்கணும், அந்த மண்ணின் மொழியாக இருந்திருக்கணும். அப்படி இல்லாமல் தமிழனை திரும்பி அவன் வந்தான், வேலை பார்த்தான், 4 இட்லியை விற்றான், பொழைச்சான், கடை போட்டான், வடைப்பாவு கடை போட்டான், அந்த மாதிரி போட பார்த்து அப்படி போல பார்த்துட்டாங்க. ஆனால் அவனை எதிரியாக காட்டிட்டு பெருவாரியாக அங்கே கொள்ளையடிச்சு சுருட்டி தின்னு குஜராத்தி மார்வாடியில் விட்டாங்க. இதுதான் இப்போ வந்து விழிப்புணர்வு அடைஞ்சி, அதுவும் மட்டும் இல்லை, யூபி பீகாரிகள் தான் அங்கே பெரிய அளவில் வந்து குடியேறியது மட்டும் இல்லாமல் அவன் அந்த இந்தியை அங்கே வந்து நிலைநிறுத்துறான்.
இந்தியை மராத்தியின் மொழியாக இந்தியை மும்பையோடைய மொழியாக மாற்றிட்டான். தமிழர்களாக வந்து மும்பையில் தமிழ் பேசுகிறாங்களா? இல்லை. பேச்சு மொழியாக தமிழாக கொண்டு போகிறாங்க. அப்போ யார் உங்களுடைய எதிரி? அப்போ அந்த விஷயத்தை இவ்வளோ தாமதமாக இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டாங்க மராத்தியர்கள். இன்றைக்கி நவநிர்மான் சேனா அப்படிங்கிறது ராஜ் தாக்கரேவுடைய இது. இன்றைக்கி 2 பேரும் அண்ணன் தம்பி 2 பேரும் ஒற்றுமையாக இருக்காங்க. தான் வந்து இவங்க 2 பேரும் பிரியாமல் இருந்திருந்தாங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த சிவசேனா பிரிவினை நடந்திருக்காது. சிவசேனாவை உருவாக்கிய பால் தாக்கரே அவர்களுடைய பையன் உத்தவ் தாக்கரே, அவருடைய அண்ணன் பையன் தான் வந்து ராஜ் தாக்கரே. ஆனால் 2 பேரோட ஒப்பிடும்போது ராஜ் தாக்கரே வந்து கொஞ்சம் ஷார்ப்பான புள்ளிங்க. ஆமாம். உத்தவ் தாக்கரே கொஞ்சம் வந்து யார் மாதிரி சொல்லலாம், சரி வேணாம் விட்டுருங்க. நான் பாட்டு ஏதாவது ஸ்டாலின் சொல்லிடுவேன், அது ஒரு சக்கடமாக இருக்கும். ஆனால் வேணாம். ராஜ் தாக்கரே வந்து ஷார்ப்பான ஆள். இதில் வந்து தொண்டர்கள் எல்லாமே வந்து ராஜ் தாக்கரேவுடைய பேச்சை வந்து கேட்பாங்க, அதிகமாக விரும்புவாங்க, கேட்பாங்க. பால் தாக்கரே கிட்ட இருந்த அந்த நெருப்பு வந்து ராஜ் தாக்கரே கிட்ட தான் இருந்தது. இப்போ வந்து சிவசேனாவுடைய தலைவராக ராஜ் தாக்கரே இருந்திருந்தால் இந்த கட்சி உடஞ்சிருக்காரு. அப்போது உத்தவ் தாக்கரே வந்து கொஞ்சம் சொதப்பல் பார்ட்டி அப்படிங்கிறதுனால கட்சியை உடச்சி விட்டாங்க இல்லைங்களேன். அப்போது ஆனால் என்ன இருந்தாலும் வந்து நம்ம பையனை கொண்டு வரணும்னு பால் தாக்கரே வந்து உத்தவ் தாக்கரே செயல் தலைவராக அறிவித்து இது பண்ணாங்க. அது கட்சிக்குள்ளே வந்து ஒரு சலசலப்பாகி பிறகு அவரோட மறைவுக்கு பிறகு இதானது நவநிர்மான் சேனா அப்படின்னு ராஜ் தாக்கரே தனியாக போகிறார். பால் தாக்கரே மாதிரியே ராஜ் தாக்கரே நல்ல கார்ட்டூனிஸ்ட், பிரமாதமான கார்ட்டூனிஸ்ட். தனியாக பிரிவு அவர் பக்கம் ஒரு இதில் மண்ணின் நவநிர்மான் சேனா அப்படின்ட்டு புதிய ஒரு இதை உருவாக்குறோம் அப்படின்னு அவர்கள் ஒரு தனி இதாக பெரிய படையங்கத்துக்கு போயிடுச்சு. இங்கே சிவசேனா உத்தவ் தாக்கரே தலைமையில் ஒரு கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அதனால் கட்சியை உடச்சி பிரித்து விட்டாங்க. இப்போ மீண்டும் 2 பேரும் சேர்ந்து அரசியல் ரீதியாக பயணம் செய்கிறாங்கன்னு வைங்களேன். இதனால் வந்த வினை, இவர்களுக்குள்ளே வந்த சிக்கல் தான் இந்த அடிப்படை இதுக்கு காரணம். இப்போ இவர்கள் மீண்டும் தங்களுடைய மொழியை புரிஞ்சு அரசியலை வந்து மீட்டெடுக்கிறாங்க. இப்போ வந்து மும்மொழி கொள்கைன்னு ஆரம்பித்தாங்க. இப்போ தான் அவர்கள் வந்து தமிழர்களுடைய அரசியல் என்னங்கிறத தமிழ்நாட்டை சீமான் வழிக்கு வந்து இந்தி தமிழர்கள் ஆதியிலேருந்து இந்தி திணிப்புக்கு எதிராக எப்படி போராடணும் அதையெல்லாம் தாமதமாக இப்போ தான் வந்து மராத்தியர்கள் புரிஞ்சுக்கிறாங்க. அதனால் அவர்கள் மீண்டும் வந்து அரசியலை முன்னெடுக்கிறாங்க. இந்திய திணிப்புக்கு எதிராக அங்கே வந்து ஒரு இது போகுது. ஆனால் அதெல்லாம் கைமீறி போச்சு. இப்போ வந்து இவர்கள் பேசுகிறது இன்னும் அவர்களை மீட்டெடுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். இப்போ தான் வந்து மகாராஷ்டிராவில் மராத்தி மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு இப்போ எடுக்கிறாங்க. இப்போவாது அவர்கள் எடுக்கிறாங்களேன்னு நம்ம சந்தோஷப்படும், அதை வாழ்த்துறோம். ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை பேசிய விஷயத்தை பொறுத்த வச்சு அரசியல் பண்ணுறது அப்படிங்கிறதும், அண்ணாமலை நான் வருவேன் வெட்டுங்க வைங்க அப்படிங்கிறதும் அது வந்து என்ன ஆகும்னா தேவையில்லாமல் தமிழர்களுக்கு சிக்கலை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பண்ணும். தமிழர் அவன் பாட்டு வேலையை பார்த்து அவன் பாட்டு படித்தாமா நல்ல இதாக இருக்கான், அவன் பொழப்பு பார்த்துக்கிட்டு இருக்கான். நீ அரசியல் பிரச்சாரத்துக்கு போனீங்களா, பிரச்சாரத்தை பண்ணிவிட்டு அமைதியாக வந்துடணும். நீங்கள் எதையாவது கொண்டாக்க மாட்டாக்கன்னு இந்த பேசி விட்டுட்டு வர்றது, அது வந்து தேர்தல் சமயத்தில் வந்து அதை வச்சு எதிரில் பேசும்போது இதை என்ன ஆகுனா, அந்த ராஜ் தாக்கரே கூட்டத்தை அந்த காணொலி பார்த்தீங்களா, பெரும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க, திரண்டிருக்காங்க. இவர் இப்படி பேசுகிறாரு. ஒரு பால் தாக்கரே அந்த காலத்தில் பேசின வார்த்தையை மீண்டும் பேசும்போது இப்போ வந்து அங்கே மராத்தியர்களுக்கு தமிழர்கள் மீது ஒரு வெறுப்புணர்வு வரும். அது தேவையில்லாத சிக்கல். பாஜக அங்கே ஆளுது, தமிழர்களுக்கு அங்கே ஒன்றும் கிடையாது. ஒரே ஒரு எம்எல்ஏ இருக்கார், பாஜக சார்பாக ஒரு எம்எல்ஏ இருக்கார். அது தவிர்த்துட்டு ஒன்றும் பெருசாக இல்லை. அப்போ நீங்கள் பிரச்சாரத்துக்கு போனீங்களா அமைதியாக இருந்துட்டு வாங்க. அது மும்பை ஒரு லோக்கல் சிட்டின்னு கூட சொல்லிட்டு வந்திருந்தால் இந்த பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரியான பேசுபொருள் வந்து தேவையில்லாமல் அந்த மண்ணில் வசிக்கக்கூடிய தமிழர்கள் உள்ளிட்டவர்களுக்கு ஒரு சிக்கலை உண்டு பண்ணக்கூடியும். அதனால் பொறுப்புணர்ந்து பேசணும் அப்படிங்கிறது. எனக்கு இந்த விஷயத்தில் வந்து அண்ணாமலை கண்டிக்கிற அளவுக்கும் உங்களோட ஒன்றும் தோணலை. ஏன்னா அண்ணாமலை ஒன்றும் அது மும்பை மராத்தியர்கள் கிடையாதுன்னு சொல்லலை. இது அவர் பேசல, கண்டிக்கிற அளவுக்கு இல்லைனாலும் இந்த மாதிரியான தேர்தல் நேரங்களில் நம்ம பொதுவாக எது பேசணும் பேசக்கூடாதுன்னு ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும்ல, அதில் வந்து கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது அவசியமானது. நம்ம கவலைப்படுறது எல்லாமே என்னென்னா, இந்த மாதிரியான பேச்சுகளால் அங்கே வசிக்கக்கூடிய தமிழர்களுக்கு வந்து சிக்கல். உங்களை வந்து அண்ணாமலை காலை எவனும் வெட்ட போகிறது கிடையாது. ஆனால் அங்கே சிக்கிற எவனா தமிழனை 4 பேர் அடித்தோம்னா அது வந்து தேவையில்லாத பதட்டத்தை உண்டு பண்ணும், இது பண்ணும். அப்படியே அடித்தாலும் வந்து இங்கே ஒரு தமிழ்நாட்டு அரசு ஒன்றும் யாரும் தமிழர்களுக்காக போகிறது கிடையாது. ஏன்னா வந்து இவங்க தமிழ் ஆளுநே போய் அவங்கள பாதுகாப்பு அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அங்கே பீகாரில் இருக்கவங்க வந்து இங்கே வருவான், இங்கே பீகார் ஏதாவது அடிச்சிட்டாங்க அப்படின்னு இப்போ வதந்தி கிளம்புனா கூட அங்கே இருந்து அதிகாரிகள் அனுப்பி வைப்பாங்க. தமிழ்நாட்டிலேருந்து யாரும் போக மாட்டாங்க. ஏன்னா இங்கே அடி வாங்குற தமிழன் தானே, திராவிடன்னா போவான்.
திராவிடன் போவோம் பாருங்களேன், 20 பேர் ஆந்திராவில் சுட்டு கொண்டாங்க. என்ன நடந்து என்ன கிழிச்சிட்டீங்க நீங்கள்? ஆந்திராவில் மரத்தை வெட்ட போனாங்கன்னு சொல்லி 20 பேரை சுட்டு கொண்டாங்க. சரி, மரத்தை வெட்டதுக்கே போனான் விடு, அதுக்கு சுட்டு கொள்வியா அப்படின்னு இங்கே தமிழ்நாடு அரசு வந்து இது பண்ணியிருக்கலாம். அது ஒரு பெரிய லெவலில் பண்ணியிருக்கலாம். ஒன்றுமே இல்லை. இதுதான் வந்து தமிழ்நாட்டோடைய நிலைமை. ஆகவே இந்த மாதிரி பிரச்சாரத்துக்கு போகக்கூடியவங்க பொதுவாகவே வந்து வார்த்தைகளில் கவனமாக பேச வேண்டியது அவசியமானதுங்கிறது இந்த நிகழ்வு ஓடுப்பேன். ஏன்னா என்ன வார்த்தை சொன்னாலும் நான் அதை வச்சு அரசியல் பண்ணுறதுக்கு அவங்க காத்திருக்காங்க. அப்படிங்கும்போது நம்ம தான் கவனமாக பேசணும் அப்படிங்கிறது இந்த நிகழ்வுல ஒரு பாடம். மீண்டும் ஒரு நிகழ்வு சந்திப்போம்னா. நன்றி. நன்றி.